லாஸ் வேகஸ் வெதர் ஹியூஸ்டனை விடவே பயங்கர ஹாட்டாக தான் இருந்துச்சு. 9:30க்கு லேண்ட் ஆனோம். அதுக்கப்புறம் ரெண்டல் கார் எடுத்துகிட்டு ஹோட்டல் செக்இன் பண்ணுறதுக்கு 11 ஆயிருச்சு. இங்கே எல்லா ஹோட்டலுமே கேசினோ செட்டப்பில் தான் இருக்குமா. நாங்கள் ஃபஸ்ட் டே எக்ஸ்கேலிபர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் ரூம் போட்டிருந்தோம். இந்த கேம் செட்டப்பை பார்த்தோன்னே பசங்க துள்ளி குதிச்சுட்டு விளையாட போனாங்க. ஆனால் குட்டீஸ் நாட் அலவுட். நம்மளாலையுமே அந்த இடத்துல விளையாட முடியாது. பயங்கர ஸ்மோக்கிங் ஸ்மெல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கூட அங்கே நிற்க முடியல. லாஸ் வேகாஸ் ட்ரிப்பும் ரொம்ப ஃபேமஸ் தான். அதனால் வாக்கிங் மாதிரி போகலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ரோடு பயங்கர கூட்டமாகவே பயங்கர ஹாப்பனிங்காக இருக்கும். நாங்கள் போனது வீக் டேயில், அதுவும் லேட் நைட் போனதுனால அந்தளவுக்கு கூட்டமாக இல்லை. இங்கே இருந்த கெசினோஸ் எல்லாமே ஒரு ஐகானிக் பிளேசஸை பேஸ் பண்ண டிசைனில் தான் இருந்துச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது கேசல் மாடலில் இருந்தது. அதே மாதிரி தான் ஒரு கேசினோவும் டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸில் இருந்துச்சு. இந்த கேசினோ பேர் பெலாஜியோ. இங்கே ஸ்டே பண்ணலனாலுமே இதை சுற்றி கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இங்கே வாட்டர் ஃபவுண்டைன் ஷோ எவ்ரி 10 மினிட்ஸ் ஒன்ஸ் பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்காகவே நிறைய கூட்டம் இருக்கும். நாங்கள் போனது ரொம்ப லேட் நைட் தான். அதனால் எல்லாம் க்ளோஸும் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே எங்களால் வாக்கிங்கும் கண்டினியூ பண்ண முடியல. அதனால் திரும்ப நாங்கள் ரூம் போயாச்சு. அடுத்த நாள் நைட் ஸ்டேவும் லாஸ் வேகாஸில் தான். என்னெல்லாம் பார்க்கலையோ அதெல்லாம் பார்க்கலான்னு பிளான் இருந்தாலும் எங்களால் நடக்க முடியலன்னு முடிவு பண்ணியாச்சு. ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகும்போது லாஸ் வேகாஸ் குட் ஸ்பாட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். நிறைய நடக்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று, அந்த என்விரான்மெண்ட்டே ஃபேமிலிக்கானது கிடையாது. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம் அப்படின்னா இது ஒர்த்து ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவேன். லாஸ் வேகாஸில் பசங்க கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ண ஒரே ஸ்பாட்டு இந்த ஸ்பியர் தான். அந்த ஸ்பியருக்குள்ளே ஷோஸ்லாமும் நடக்கும். அந்த டிக்கெட்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெலாஜியோ கேசினோக்கே திரும்ப வந்திருந்தோம் அந்த ஃபவுண்டைன் ஷோ பார்க்குறதுக்காக. நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்குலாம் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. கொஞ்சம் சீக்கிரமே போனதுனால நாளை விட அடுத்த நாள் பயங்கர ஹாப்பனிங்காக இருந்தது.